அன்பான உறவுகள் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, நான் அன்றைக்கு எங்கே என்றால் குருநகர், யாழ்ப்பாணத்தில் குருநகர் என்ற இடத்துல நிற்கிறேன். உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்தில் மிகவும் சன நெரிசல் நிறைந்த ஒரு இடம் குருநகர். பக்கத்தில் இருக்குது நாமாந்துறை இருக்குது, பாசையூர், அங்கால கொழும்புத்துறை எல்லாம் நகரை அண்டிய பகுதிகள்லாம் நீங்கள் எல்லாம் கூடுதலாக உங்களுக்கே தெரியும் மீனவர்கள் வசிக்கிறார்கள். கூடுதலாக சன நெரிசல் மிகுந்த ஒரு இடம். சரி, அங்கே நிற்கிறேன். பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வியூ, அந்த போட்ஸ் எல்லாம் இருக்குது, அங்கே ஆட்கள் எல்லாம் போயிட்டு வந்துருக்குறாங்க, பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. இதில் ஒரு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது. நான் ஒரு சைக்கிள் எடுத்து ஒன்று வந்து நான் சும்மா சுற்றி பார்க்குறதுக்காக ஒரு பொடியை நட்ட வழி ஒன்று வந்து நான் சைக்கிள் இங்கே வந்து நிற்க ஒரு பாட்டு ஞாபகம் வருது. எனக்கு இந்த பாட்டு யார் பாடுன்னு தெரியல, ஆனால் சின்ன வயசில் நான் கேட்ட பாடல். இந்த மீனவ சமூகத்தோட தொடர்புடைய ஒரு பாடல். யார் பாடினது, நீங்கள் அந்த பாட்டை கேட்டிருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கொமெண்ட்ஸில் சொல்லலாம். சரியா? அதில் முதல் அந்த சரணத்தை மட்டும் பாடுறேன். ஓகே, முன் 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 துண்டை மட்டும் பாடுறேன். என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அலைகளோடு எங்கள் வாழ்க்கை மோதுது, எம் கவலையெல்லாம் என்று தீரப்போகுது. குமுறும் புயலும் அலையும் நிறையும் வாழ்விது, என்று அமைதி தென்றல் தவழ்ந்து நாங்கள் வாழ்வது. அலைகளோடு எமது வாழ்க்கை மோதுது. இங்கே இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை இப்படித்தான். இந்த அலைகளோடு போராடுவார்கள், மீன் பிடிக்க போகிறார்கள். உங்களுக்கு தெரியும், அலைகளோடு அவங்களுடைய வாழ்க்கையை மோதுது. சரியா? மிகவும் கவலையான கஷ்டமான சூழ்நிலைகளில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அதுக்குத்தான் அந்த வரிகளை இருக்கிறாங்க. எங்களுடைய கவலைகள் எல்லாம் எப்போது தீரப்போகுது. குமுறும் புயலும் அலையும் நிறைந்த இந்த வாழ்க்கை எப்பொழுது அமைதி தென்றல் தவழ்ந்து நாங்கள் வாழ முடியும் என்ற ஒரு கேள்வியோடு இந்த பாடல் யூடியூப்பில் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன், நான் வரையில்லை. இந்த பாட்டை கேட்டிருந்தீங்கன்னு சொன்னால் கேட்டார்கள் கொமெண்ட்ஸில் சொல்லுங்க, எப்படி அந்த பாடல் வரிகள் எப்படி இருக்குன்னு சொல்லி. அதில் இருக்கிற பல்லவிகள் எல்லாம் அருமையாக இருக்கும். இருக்கா, கேட்டு பாருங்க. இதான் குருநகர். கொஞ்சம் காட்டுறேன் பாருங்கள், நல்லா இருக்கும் பின்னாடி காட்சி. பாருங்கள், நல்ல சன்செட். என்ன இங்கே கொஞ்சம் டேட்டியாக இருக்கும், கொஞ்சம் இந்த குப்பை குடங்கள் போடுற கூட இங்கே அளவு பக்கம். மற்றபடி ஓகே. பாருங்கள், ஒரு அழகிய மாலை நேர காட்சி. சூரியன் நல்லா இருக்குது பின்னத்தில் பார்க்குறதுக்கு. இங்கே அவங்க வீடுகள் எல்லாம் இருக்குது.